ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனாஸ் கிரியேட்டிவ் ஹப். இந்த வீடியோவில் ஒரு அழகான ட்ரீம் கேச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ரிங்கில் பீச் கலர் உள்ள ஒரு எண்டில் கட்டிக்கிறேன். நல்லா நாட் போட்டுக்கணும் டைட்டாக. அந்த ரிங் ஃபுல்லாக அந்த உள்ளால் கவர் பண்ணி எடுக்கணும். அந்த ரிங் ஃபுல்லுமே வைண்ட் பண்ணி எடுக்கணும் அந்த உள்ளால். ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. 1 inch கேப்பில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் எந்த இடத்துல முடிச்சோமோ அதே இடத்துல நாட் போட்டுக்கிறேன். அண்ட் அந்த மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும், கேப் விட்டு, வீடியோவில் இருக்கிற மாதிரியே. அடுத்தது இதே மாதிரி கேப் விட்டு எல்லா இடத்துலையும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பெனில் மார்க் பண்ணி எடுத்துருக்க இடத்துல 1 inch கேப். அண்ட் செகண்ட் ரவுண்டும் சேம் அதே மாதிரி அதோட சென்டர்லேருந்து அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும். இந்த 1/4 ஆஃப் த ரிங்கை நான் இதே மாதிரி பீச் கலரில் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பீச் கலருக்கு நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் உள்ள ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற சேம் டிசைனை நம்ம ஒயிட் கலர் உள்ள போட போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ ஹேங் பண்ணுறதுக்காக டாசல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கார்ட்போர்ட் பீஸில் உள்ளே சுற்றி அதோட மேலே கட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துடலாம். அதோட ஜாயினிங்ஸை கட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே ஜஸ்ட் ஒரு பால் மாதிரி பிடிச்சு, நம்ம அப்படி பிடிக்கிறப்பவே அது பால் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தோம்னா நீட்டாக இருக்கும். சேம் பீச் கலர் த்ரெட்டை வச்சு அந்த இடத்த செக்யூர் பண்ணி கட் பண்ணி கீழே சேம் லெவலில் இருக்கிறதுக்காக கீழே ஒன்றா பிடிச்சி சிசர்ஸ் வச்சு சேம் லெவலில் கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். நம்ம டாசல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 20 பீசஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 6 பீசஸ் ஒயிட் கலர், டாசல்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஊசியில் நூல் கோத்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். கீழே நாட் போட்டுக்கணும் ஒரு எண்ட் ஆஃப் த த்ரெட்டில். அண்ட் அதோட சென்டரில் விட்டு மேலே எடுத்துக்கலாம், டைட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாக்கி இருக்க 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். ஹேங்கிங் ரெடி. இதை ட்ரீம் கேச்சரோட அட்டாச் பண்ணிடலாம். சேம் நீடில் வச்சு த்ரெட் கட் பண்ணாமல் அங்கே ஒரு நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த டாசல்குள்ளேயே விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பாக்கி இருக்க டாசல்ஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.